வணக்கம் டாக்டர். இன்னைக்கு இந்தியா தான் உலகத்தோட டயபெட்டிக் கேபிட்டல்னு சொல்றாங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 10ல் 4 முதல் 5 பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கு. இந்த டயபெட்டிஸ் வராமல் தடுக்க என்ன பண்ணணும், வந்தால் கண்ட்ரோல் பண்ண என்னென்ன உணவு முறைகள் இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க டாக்டர். வணக்கம். சர்க்கரை நோயாளிகள் இன்னைக்கு சர்க்கரை நோய் பத்தின விழிப்புணர்வு எவ்வளவு கொடுத்தாலும் அதற்கான தேவை அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு சொன்னா இந்தியா அப்படிங்கிற அளவுக்கு இந்தியா சர்க்கரை நோயாளிகளுடைய எண்ணிக்கையில ரொம்ப அதிகமா பெருகிக்கிட்டே போகுது. 12 இந்தியர்கள்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க 12 பேர்ல ஒருத்தர் சர்க்கரை வியாதிகாரங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் சமீபத்திய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சர்க்கரை வியாதி கட்டுக்குள்ள கொண்டு வரத்துக்கு என்ன மாதிரியான உணவு முறையை நம்ம ஃபாலோ பண்ணணும்? மருந்து என்பது ஒரு பக்கம், மருந்தை பத்தி நம்ம பேச வேண்டாம், அது தனியா ஒரு வீடியோல நம்ம பேசுவோம். ஏன் அப்படின்னா மருந்துங்கிறது ஒரு பெரிய இது. ஒரு அதிர்ச்சியான ஒரு சமீபத்திய ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா உலக அளவுல சர்க்கரை மருந்துகளினுடைய விற்பனை அதிகமா இருக்கக்கூடிய நாடு இந்தியா. 2023 மட்டும் கிட்டத்தட்ட 12,500 கோடி ரூபாய் அளவுக்கு சர்க்கரை நோய் மருந்துகள் மட்டும் விற்பனை ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு சமீபத்திய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. இன்னொரு கூடுதல் தகவல் இல்லைன்னா அந்த விற்பனையானது அதுக்கு முன்னாடி வருடம் 2022 ஆண்டை விட அதிகம் அப்படின்னு சொல்லி இந்த புள்ளி விவரத்துல குறிப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட 6.5% அளவிற்கு அந்த சர்க்கரை நோய் மருந்துகளுடைய விற்பனை அதிகமாயிருக்கு கடந்த ஆண்டுல அப்படிங்கிறது இதுல இது பெருமைக்கான விஷயம்ன்றது கிடையாது. இந்த புள்ளி விவரம் உண்மையிலே இது ரொம்ப ரொம்ப வருத்தத்திற்கான விஷயம். ஏன் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, நோய் இல்லாம வாழ்ந்தாங்க, நீண்ட ஆயுளோட வாழ்ந்தாங்க. மருந்து மாத்திரை அப்படிங்கிறதே அவர்களுடைய வாழ்க்கை முழுக்கும் குறைவாதான் இருந்தது. மருந்து மாத்திரைகள் அவர்கள் எடுத்துக்கிட்டதே ரொம்ப குறைவாதான் இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மருந்து மாத்திரை இல்லாம அவர்கள் எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழல். கையில வெத்தலை பாக்கு பொட்டியை வச்சுட்டு வாயில போட்டு மென்னுட்டு இருந்த பாட்டிமார்களுடைய காலம் மாறி போய் இன்னைக்கு பில் ஆர்கனைசர் பாக்ஸ், காலையில எத்தனை மாத்திரை, மதியம் எத்தனை மாத்திரை, இரவுல எத்தனை மாத்திரை போடணும் அப்படின்னு சொல்லி எண்ணி மாத்திரைகளை அடுக்கடுக்காய் சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் கட்டாயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு வாழ்வியல் நெறிமுறைகளால உண்டாயிருக்கு. ஸோ ஆகவே நம்ம சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள கொண்டு வரத்துக்கு இந்த மாத்திரைகளுடைய அளவை குறைக்கணும். நான் பல வருஷமா இத்தனை மருந்து சாப்பிட்றேன், இந்த மாத்திரையோடைய அளவை நான் குறைக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க உணவு கட்டுப்பாடு நிச்சயம் ஃபாலோ பண்ணணும். இது ரொம்ப அவசியமும் கூட. இந்த உணவு கட்டுப்பாடுல என்ன மாதிரியான உணவை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஸோ என்ன அப்படின்னா மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சிடணும். ஒண்ணு, மாவுச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம குறைக்கணும். அதிக இனிப்பு சத்து, சர்க்கரை சத்து உடைய பழங்களையும் நம்ம தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. ஸோ மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவு வெறும் அரிசி, வெள்ளை அரிசியில செய்யக்கூடிய இட்லி, இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த வெறும் அரிசியில, வெள்ளை அரிசியில இருக்கக்கூடிய மாவுச்சத்துல கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் கூடுதல். ஸோ அதனால வெள்ளை அரிசிக்கு பதிலா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பாரம்பரிய அரிசி, கருப்பு கவுனி ஆகட்டும், காட்டு யானம் ஆகட்டும், மாப்பிளச்சம்பா ஆகட்டும், இந்த மாதிரியான பாரம்பரிய அரிசிகள், நிறைமிச்சத்து இருக்கக்கூடிய அரிசிகளை பயன்படுத்தலாம். இதுல அதிசிறப்பாக கருப்பு கவனி அரிசிக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப குறைவு. கிட்டத்தட்ட 50ல இருந்து 52 தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். நம்ம வெள்ளை அரிசியோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஒரு 80 அளவுக்கு மேலதான் இருக்கு. அதனால வெள்ளை அரிசியை நம்ம தவிர்த்துட்டு இந்த மாதிரியான பாரம்பரிய அரிசிகளை ஒரு வேளைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இரண்டாவதாக சிறுதானியங்களை நம்ம அதிகம் பயன்படுத்தணும். அதுலயும் குறிப்பாக திணை அரிசி கிட்டத்தட்ட 60ல இருந்து 62 தான் அவருடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ். இந்த திணை அரிசியில புரதச்சத்தும் அதிகம், நார்ச்சத்தும் அதிகம். ஸோ இந்த திணை அரிசியில நம்ம தோசை மாதிரியோ, இட்லி மாதிரியோ, இல்லை உப்புமா, பொங்கல், இல்லை அதுலயே அரிசி மூலி நம்ம வடிச்சு அதுல நம்ம சாம்பார், ரசம் போட்டு கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான திணை அரிசியை அதிகம் நம்ம சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்த வேண்டியது அவசியம். அடுத்தது அதிக மாவுச்சத்து கொண்ட இந்த உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாவுச்சத்துக்கள். அதே மாதிரி லெக்யூம்ஸ், நிறைய பேர் சுண்டல் நல்லது அப்படின்னு சொல்லி பட்டாணி, மூக்கடலை, அந்த மாதிரியா இருக்கக்கூடிய மாவுச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய லெக்யூம்ஸ் பயன்படுத்துவாங்க. உண்மையிலே லெக்யூம்ஸ் மாவுச்சத்துக்கள் அதிகம் கொண்டவை. அதற்கு மாறா என்ன பண்ணலாம்னா அதை முளை கட்டி பயிரா எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை முளை கட்டி நம்ம எடுக்கும்போது அதுல மாவுச்சத்துக்கு பதிலாக புரதச்சத்து கூடிரும்.
அப்படி கூடுறது மூலமா என்ன ஆகுதுன்னா அது சர்க்கரை அளவை உயர்த்தவும் உயர்த்தாது. இன்னொரு விஷயம் வந்து உடம்புக்கும் ரொம்ப பலத்தை கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதிலும் குறிப்பாக அப்படின்னு நம்ம சொல்ல போனா கொள்ளு. ஸோ நமக்கு ஒரு தெரிஞ்ச பழமொழி, கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளு அப்படிங்கிறது நம்மளுடைய பழமொழி. ஸோ அந்த மாதிரி கொள்ளு வந்து சர்க்கரை சத்து, அதாவது மாவுச்சத்து இல்லாத புரதச்சத்து அதிகம் கொண்ட ஒரு ஒரு உணவு அப்படின்னா இந்த கொள்ளு சொல்லலாம். ஸோ வாரத்துல 3 நாள் இல்ல 4 நாள் இல்ல பசி அதிகமா இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் தினசரி இந்த கொள்ளை முளை கட்டி சுண்டல் மாதிரி செஞ்சு இந்த கொள்ளு சுண்டலை மாலை வேளையில நம்ம எடுத்துக்கிறது மூலமா சர்க்கரையுடைய அளவை ஏறாம நம்ம தடுத்து நிறுத்திக்கலாம். அடுத்து பழங்கள். பழங்களை பொறுத்தவரைய என்ன பழம் எடுக்கலாம்னா பப்பாளி, கொய்யா எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆப்பிள் 2 துண்டு எடுத்துக்கலாம். அவசியம் தவிர்க்க வேண்டியது திராட்சையும் பேரிச்சம்பழம். அதோட திராட்சை, பேரிச்சம்பழம் இதை வந்து நிச்சயமா தவிர்த்துக்கணும். அதோட நெல்லியும் மாதுளையும் உணவுல சேர்த்துக்கலாம் நிறைய பேருக்கு. ஏன்னா சமீபத்துல ஒரு ஆய்வு தகவல் ஒரு எலிகளில் நடந்த ஒரு சோதனையில என்ன சொல்றாங்கன்னா, இந்த டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வரக்கூடிய நெஃப்ரோபதி, அதாவது வந்து சிறுநீரக செயல்பாடு சார்ந்த நோய்களுக்கு, சர்க்கரை நோய்களுக்கு வரக்கூடிய டயபெட்டிக் நெஃப்ரோபதியில இந்த நெல்லி மாதுளை சார்ந்த வந்து மருந்துகள் வந்து அந்த நோய் நிலையை தடுக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா இரண்டத்திலையுமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம். நெல்லிக்காலையும் சரி மாதுளையும் சரி. அதோட வந்து இன்னும் ஏகப்பட்ட மருத்துவ நன்மைகள் ரெண்டுத்திலையுமே இருக்கு. அதனால நெல்லி, மாதுளை இது ரெண்டுத்தையுமே நம்ம சர்க்கரை நோயாளிகள் வந்து எடுத்துக்கலாம். இன்னும் சொல்ல போனா சித்த மருத்துவத்துல நிஷா ஆம்லாக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து இருக்கு. நிஷா ஆம்லாக்கி அப்படின்னா நெல்லிக்காயும் மஞ்சளும் சேர்ந்த மாத்திரை. அதனால சர்க்கரை நோயாளிகள் வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ்ல ஒரு தேக்கரண்டி அளவுக்கு மஞ்சப்பொடி, சுத்தமான மஞ்சப்பொடி, நஞ்சில்லாத வேளாண் விளைபொருட்கள் கடையிலிருந்து கிடைக்கக்கூடிய மஞ்சள் பொடியை வாங்கி பயன்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த ஒரு தேக்கரண்டி அளவு மஞ்சள் பொடியை நம்ம நெல்லிக்காய் சாரல போட்டு எடுக்கும்போது சர்க்கரையோட அளவை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அதோட புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் சேர்த்துக்கலாம். அசைவ உணவுகளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து முட்டையோட வெண்கருவை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் கருவை முடிஞ்ச வரையும் தவிர்த்துக்கிறது நல்லது. ஒண்ணு. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மீன் வந்து உணவு சேர்த்துக்கலாம். உலகத்திலேயே தலை சிறந்த உணவு முறை அப்படின்னு நம்ம சொல்ற விஷயம், தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய உணவு முறை, அதாவது மெடிட்டரேனியன் டயட்னு அதை சொல்லுவாங்க. அந்த மெடிட்டரேனியன் டயட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாரத்திற்கு 1 நாள் அசைவ உணவை சேர்த்துக்கலாம். அதுவும் மீனாக இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதனால சர்க்கரை நோயாளிகள் மீன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு அப்படிங்கிறதுனால அதுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கு. அதோட நிறைய சத்துக்கள், விட்டமின்கள் இருக்கிறதுனால எதையுமே பொரிச்சு எடுக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். மீன் நல்லதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், போயிட்டு வாங்கிட்டு வந்து ஃபுல்லா ஃப்ரை பண்ணி 65 போட்டு சாப்பிடுவோம். அது மாதிரி இல்லாம மீன் வந்து நம்ம பாரம்பரிய முறைப்படி சமைத்த மீன் குழம்பு போன்ற உணவுகளை எடுத்துக்கிறது சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு நல்லது. இந்த மாதிரியான உணவை வந்து நம்ம அவசியம் வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்து கோதுமையை பத்தி நம்ம தனியா பேசியே ஆகணும். ஏன் அப்படின்னா கோதுமை சார்ந்த பல்வேறு கருத்து முரண்பாடுகள் வந்து நிறையவே இருக்கு. ஏன்னா அதுல குளூட்டன்னு சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருள் இருக்கிறதுனால. பட் என்னுடைய கருத்துப்படி என்னன்னா, கோதுமை வந்து சர்க்கரை நோய்க்கு பெரிதா பயன்படாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த கோதுமையை நம்ம எடுத்துக்கலாம். ஆமா, தினசரி கோதுமை எடுக்கிறத தவிர்க்கணும். கோதுமை சார்ந்த சப்பாத்தி எடுத்துக்கிறத நம்ம தவிர்க்கணும். ஸோ அதுக்கு பதிலா சிறுதானியங்களை எடுத்துக்கிறது நல்லது. இன்னும் கூடுதலாக கம்பு, சோளம், கேழ்வரகு இதை சார்ந்த உணவை, இந்த கம்பு தோசை, சோள தோசை, கேழ்வரகு தோசை, அந்த மாதிரியான உணவுகளை இரவுல வந்து எடுத்துக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கோதுமையுடைய பயன்பாடு, கோதுமையில இருக்கக்கூடிய குளூட்டன் என்ன பண்ணுது அப்படின்னா, சர்க்கரையை குறைக்காதுங்கிறது 2வது விஷயம். அது என்ன பண்ணுதுன்னா, அந்த குளூட்டன் நமக்கு உடல்ல, நம்ம உணவுல, நம்ம சாப்பிடுற உணவுல இருக்கக்கூடிய அத்தியாவசியமான சத்துக்கள், உயிர் சத்துக்களுடைய அப்சார்ப்ஷனை தடுத்து அதனால இன்னும் பல குறைபாடுகளை உண்டாக்குவதற்கு வழிவகை புரியுது. அதனால குளூட்டன் வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால வந்து கோதுமை வந்து சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு பெரிதா வந்து பயன்படாது. அதற்கு பதிலா அவங்க இந்த பாரம்பரிய அரிசி, சிறுதானியங்கள் இதை சார்ந்த உணவுகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடற்பயிற்சி எப்படி உணவு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். வாரத்திற்கு 2 நாள் எண்ணெய் குளியல் எடுக்கணும். அதுதான் நம்ம முன்னோர்கள் வலியுறுத்திட்டு போனாங்க. எண்ணெய் குளியல் எடுக்கிறது மூலமாவே சர்க்கரை அளவு நிறைய பேருக்கு குறையறத நான் கண்கூடா பாக்குறேன். ஸோ வாரத்திற்கு 2 நாள் நல்லெண்ணெய் சேர்ந்த ஒரு எண்ணெய் குளியலை நம்ம எடுக்கும்போது அந்த சர்க்கரையோட அளவு நல்லாவே கட்டுக்குள்ள வர்றத
பேஷண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணி சொல்றாங்க சுகர் குறைஞ்சிருக்கு, நல்லா வித்தியாசம் தெரியுது அப்படின்னு சொல்லி. அதனால எண்ணெய் குளியலை நம்ம வந்து அறிவுறுத்தணும், எண்ணெய் குளியலை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் சர்க்கரை நோயாளிகள். நடைப்பயிற்சி முக்கியம். அதே மாதிரி யோகாசனம் வந்து பண்ணணும், யோகாசனம் முறையா நம்ம பண்ணணும். அதே மாதிரி சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் D3 அந்த குறைபாட்டினால கூட உடல் சோர்வு, சர்க்கரை வியாதிகாரங்களுக்கு இன்னும் சர்க்கரை அளவுகள் வந்து குறைய முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அதற்கு வந்து சூரிய நமஸ்காரம், நம்ம வந்து வெயில்ல வந்து சூரிய நமஸ்காரம் வந்து செய்யலாம். அது வந்து D3 உடைய செயல்பாட்டை வந்து உடம்புல தூண்டி விட்டு D3 உற்பத்தியை தூண்டி ரொம்ப வந்து உடலுக்கும் பலத்தை கொடுக்கும் அப்படின்னே நம்ம குறிப்பிடலாம். இந்த மாதிரி உணவு, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, யோகாசன பயிற்சி, இது எல்லாமே நம்ம முறையா செய்யறது மூலமா சர்க்கரை நோயை நல்லாவே வந்து நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.